பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் யூஸ் பண்ணக்கூடாத 4 வார்த்தைகளை பத்தி பார்க்க போறோம். இந்த 4 வார்த்தைகள் வந்து கிறிஸ்துவர் எக்காண்டர்களும் யூஸ் பண்ணவே கூடாது, கிறிஸ்துவ அறிந்தவர்களும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுல முதலாவது காரியம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஐ கேனாட் டூ திஸ், அதாவது இதை என்னால செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா ஈசப்பா நம்மளோட இருக்கிறாங்க, அதனால நம்ம அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. இதற்கான வசனம் பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 4:13 ஈசப்பா சொல்லியிருக்காங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதாவது கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் போது எல்லாவற்றையும் நமக்கு செய்ய பலன் உண்டு. இந்த காரியத்தை நம்ம செய்ய போறோம்னா கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது அதை செய்யலாம். இந்த காரியத்தை நான் ஒரு காரியத்தை வந்து முடிக்க போறேன் அப்படின்னா கிறிஸ்து இயேசுப்பா நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம செய்ய முடியும் அப்படின்ற காரியம் வந்து நம்ம உணரலாங்க. இரண்டாவது காரியம் நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா, ஐ டு நாட் ஹேவ் டைம் டு பிரேயர், அதாவது எனக்கு வந்து பிரேயர் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன் பாத்தீங்கன்னா இயேசுப்பா நமக்கு வந்து 24 மணி நேரம் தந்திருக்காங்க. அதுல சில மணி நேரம் தான் நம்ம வேலை செய்வோம், படிப்போம். ஆனா சில மணி நேரங்கள் வேஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அந்த நேரங்களை நம்ம வந்து பிரேயர் பண்ணலாம். ஏன் பாத்தீங்கன்னா பிரேயர் பண்ணும்போது இயேசுப்பா வந்து நிறைய காரியங்கள் நமக்கு உணர்த்துவாங்க. நம்ம பலனடைந்து சோர்வா இருக்கும் போது ஈசப்பா அவனுக்கு நம்ம பலன் கொடுப்பாங்க ஜெபம் மூலியமா. நம்ம வந்து சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்கும் போது ஈசப்பா வந்து ஜெபத்தின் மூலியமா நம்ம கூட பேசுவாங்க. மூணாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் சோ அஷேம்ட், அதாவது நான் ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப அசிங்கப்படுறேன், வெக்கப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ரோமர் 8:1 ஈசப்பா சொல்லி இருக்கிறாங்க, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதாவது கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம இருக்கும் போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம வந்து அசிங்கப்பட வந்து நம்ம வந்து எப்பவுமே நினைக்கவே கூடாது. ஏன்னா ஈசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் போது நம்ம அசிங்கப்பட நினைக்கவே கூடாதுங்க. நம்ம கம்பீரத்து நிற்கிறவர்களா இருக்கணும், கிறிஸ்துவர்களாக கம்பீரத்து நிற்கிறவர்களா இருக்கணும், அநேகருக்கு உதவி செய்யற கரமா இருக்கணும், வெக்கப்படவே கூடாது, எங்குமே வெக்கப்படக்கூடாதுங்க. அதனால அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. 4வது காரியம் பாத்தீங்கன்னா, ஐ ஹேட் மை செல்ஃப், நான் வந்து என்ன வெறுக்கிறேன், நான் வந்து என்ன வந்து நேசிக்கிறதுல நான் வந்து வெறுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா இயேசுப்பா நமக்குள்ள இருக்கிறாங்க. நம்ம படைத்தவர் இயேசு ஆண்டவர் தான், நம்மளை படைத்தவர் இயேசுப்பா. அதனால நம்ம வெக்கமே படக்கூடாதுங்க. நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நான் அழகா இல்லை, நான் குள்ளமா இருக்கிறேன், நான் வந்து எனக்கு வந்து இந்த குறைபாட்டு இருக்கு உடம்புல அப்படின்னு நம்ம எப்பவுமே நினைக்கக்கூடாது. நம்மளே வெறுக்கவே கூடாதுங்க. இந்த 4 வார்த்தை எப்பவுமே நம்ம பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா இயேசுப்பா நம்மளோட கூட இருக்கிறாங்க. உங்க கிறிஸ்துவ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கிறிஸ்துவ அறியாதவர்களும் ஷேர் பண்ணுங்க. இது பயனுள்ளதா இருக்கும். காட் பிளஸ் யூ.